வாழ்க வாழ்க. தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகள் வாழ்த்துகள். வணக்கம்ங்க. நான் ஜோதிடர் டாக்டர் ஞானசேகரன் பேசுகிறேங்க. ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வுக்காகவோ அல்லது வேறு சில நல்ல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட நாட்கள் குறிப்பதற்காகவோ பல காரணங்களுக்காக நாம் ஜோதிடம் பார்க்குறோம். ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம். போகும்பொழுது நம்மளுடைய ஜோதிட பலன்களாக பலதையும் ஆலோசனை செய்கிறோம். அப்போ சில பரிகாரங்களையும் செய்ய சொல்கிறார் ஜோதிடர். இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நமக்கு கூடுதலான லாபம் கிடைக்கவும், இருக்கிற சில தோஷங்கள் போகிறதுக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் போகிறதுக்கும் இந்த பரிகாரங்களை செய்ய சொல்கிறார். சரி, இந்த பரிகாரங்கள் பற்றிய ஒரு பதிவாகத்தான் இதை நான் வெளியிடுறேன். கேட்டு கருத்து சொல்லுங்கள். இஷ்டப்படியெல்லாம் பரிகாரம் செய்யலாமா? பழிக்குமா? பிரச்சனைக்கு தீர்றதுக்குன்னு ஜோதிடரை அப்ரோச் பண்ணுறப்போ அவர் சில பரிகாரங்களை சொல்கிறார். இந்த பரிகாரங்களை செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதெல்லாம் என்னைக்கு செய்யலாம், என்னைக்கு செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. உடம்புக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு எதிரான மருந்து வேணுங்க. அதே உடம்பு ரொம்ப பலகீனமாக இருந்துச்சுன்னா நல்ல தெம்பு கொடுக்குற ஊட்டச்சத்து வேணுங்க. இந்த மருந்துக்கும் சத்துணவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜோதிட ரீதியில் ஒருத்தருக்கு தோஷமாக இல்லாட்டினா கிரகங்கள்லாம் பலமே இல்லாமல் கண்டுக்காமல் இருக்குதா அப்படிங்கிறத ஒருத்தர் வாடுற சூழலை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து அவருக்கு என்ன தேவை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பரிகாரம் செஞ்சால் எதுனாலும் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் குபேரன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நியாயமான தேவையும் பெரிய நோக்கமும் உண்டான சரியான பரிகாரமும் இருக்கும்போது இந்த இயற்கை கண்டிப்பாக வழி கொடுத்தே தீருங்க. மற்றபடி விசேஷமான பட்டம், பதவி, பெரிய செல்வம், ரொம்ப லாபம், நினச்சபடியே காதலில் ஜெயிக்கிறது, வசியம் பண்ணுறது, இதெல்லாம் வேணா கூட அதுவும் நிச்சயமாக கிடைக்குங்க. ஆனால் அதுங்களுக்கும் பிரத்யேகமான வழிபாடு, பூஜை, தேவதைகள், உபாசனைகள், மந்திர பிரயோகங்கள்னு கொஞ்சம் கூடுதலாக மெனக்கட வேண்டியிருக்கும். மெனக்கட்டிங்கன்னா பலன் உத்தரவாதம். தேவைகளை பொறுத்து தாங்க நீங்கள் செய்கிற எந்த பரிகாரமுமே. இந்த பரிகாரங்களை எப்படி செய்யணும்? பரிகாரத்தை செய்கிறவங்க தன்னோட ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நாள் வரும் இல்லையா மாதத்தில், அந்த ஜென்ம நட்சத்திர நாளில் அந்த பரிகாரத்தை செஞ்சால் உடனே அதுக்கு பலன் கிடைக்குங்க. இல்லைன்னா கேது கிரகத்தோட நட்சத்திரம்னு 3 இருக்குது. அதாவது அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திர நாட்கள் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அந்த நாட்களில் நீங்கள் எந்த பரிகாரத்தையும் செய்யலாங்க. நல்லா பழிக்கும். அதே சமயத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரத்தில் இந்த பரிகாரங்களை செய்யாதீங்க. செஞ்சால் பழிக்காது. அப்புறம் சரியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அப்போ போய் நான் பரிகாரம் செய்ய போகிறேன்னு போகக்கூடாது. கண்டிப்பாக பலிதமாகாது. பொதுவில் இந்த தெய்வ வழிபாட்டெல்லாம் நடுராத்திரியில் செய்யலாம். ஆனால் பரிகாரம்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட தோஷ பரிகாரங்களுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நடுராத்திரியில் செய்யக்கூடாது. ஒரு சில விஷயங்களை தவிர பொதுவில் பெரும்பாலும் நடுராத்திரியில் பண்ணுற பூஜையெல்லாம் அசுப காரியம் சம்மந்தப்பட்டது, அசுப தேவதைகள் சம்மந்தப்பட்டது, துர்தேவதைகள் சம்மந்தப்பட்டது, உக்கிரமான தேவதைகள் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே சுப காரியங்களுக்காக பண்ணுறது கிடையாதுங்க. ரொம்ப கொடூரமான விஷயங்கள், கொடுமையான விஷயங்கள், கெட்டது பண்ணுறது, எதிரிகளை அழிக்கக்கூடியது, சத்ரு ஸ்தம்பனம், சத்ரு மாரணம், இது மாதிரியான சத்ரு உச்சாடனம், இது மாதிரியான அஷ்டகர்ம விஷயங்களில் எதிர்மறையான விஷயங்களை, போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, எதிரிகளோட போர் பண்ணி சண்டை போடக்கூடிய கடுமையான விஷயங்களெல்லாம் நடுராத்திரியில் செய்வாங்க. ஏன்னா அதெல்லாம் துர்தேவதைகள் சம்மந்தப்பட்டது. அதனால் இரவு நேரத்தில் இந்த நடுராத்திரியில் செய்யக்கூடிய உபாசனை என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி தான் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய சிரமம்லாம் தேஞ்சி குறைஞ்சி போயிடணுங்கிறதுனால இந்த பரிகாரங்களையெல்லாம் எப்பவுமே தேய்பிறை நாட்களில் தான் செய்யணும். அதாவது பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை வருது இல்லைங்களா, இந்த தேய்பிறை காலங்களில் நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்லா உச்சி பொழுது பின்னி எடுக்குது, கொளுத்தி எடுக்குது, அந்த மாதிரி நேரத்தில் பரிகாரங்கள் செய்யக்கூடாதுங்க. அந்த நேரத்தில் நான் போய் உச்சி வேலையில் நான் போய் பரிகாரம் பண்ணுறேன், கடலில் குளிக்கிறேன், குளத்தில் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோ, குறிப்பிட்ட சில பரிகார விஷயங்களோ, கழிப்பு விஷயங்களோ இந்த உச்சி பொழுதில் தவிர்க்கணுங்க.
சனி கிரகத்துக்கான பரிகார வழிபாடு, ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்களோட பரிகார வழிபாடு, இதெல்லாம் செம்மையா வெயில் அடிக்கிற மத்தியான நேரத்தில் சூரியனுடைய பொழுதில் செய்கிறத தவிர்த்திடணும். சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு இரவு தொடங்குது இல்லையா? அந்த நேரத்தில் செஞ்சால் தான் அதோட வீரியம் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ தான் பலன் அதிகமாக உண்டாகும், சீக்கிரமும் உண்டாகும். இதில் ராகு கேது இவங்களுக்கான பரிகாரங்களை முடிஞ்ச வரைக்கும் பகல் பொழுதில் அவாய்ட் பண்ணணும். பகல் பொழுதில் செய்கிற மாதிரி தருணங்கள் வந்துச்சுன்னா அதை ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் செய்யலாங்க. சனி கிரகத்துக்கான பரிகாரங்களை சனி விரயத்தில் இருக்கிற லக்கணத்தில் பண்ணணும். லக்கணத்துக்கு 12, 3, 6, 8 இது மாதிரியான லக்கணத்திற்கு 12ஆம் இடத்துல 8, 6, 3ன்னு சொன்ன இந்த மறைவு ஸ்தானங்களில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நேரத்தில் பகலில் நீங்கள் பண்ணலாம். அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கப்போ செய்யலாம். அதுலேயும் இந்த சரலக்கணம்னு வரும் பாருங்க, அந்த லக்கணமாக இருந்துச்சுன்னா பெரிய விசேஷமாக இருக்கும். இந்த சரலக்கணம் எப்படி பார்க்குறது, இந்த மறைவு ஸ்தானத்தில் சனி இருக்கிறது எப்படி பார்க்குறதுனா இந்த நேரத்தில் கொஞ்சம் ஜோதிடரோட ஆலோசனை வேணுங்க. இது ஒரு அடிப்படையான குறிப்புகளுக்காக, விவரங்களுக்காக, இந்த ஜோதிட ஞானத்துக்காக சொல்லக்கூடிய குறிப்புகள். இது சம்மந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வேறு யார்ட்டையும் தேவையில்லாமல் பணம் காசு கொடுத்து ஏமாந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த பதிவு போடுறேங்க. அதே சமயத்தில் சரியான நேரங்களை கணிக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டங்களுக்காக நீங்கள் ஜோதிடரை அணுகி தான் ஆகணும். ஒருத்தரோட பிறந்த ஜாதகத்தில் என்ன விதமான தோஷமாக வேணால் இருக்கட்டும், நாட்கள் சம்மந்தப்பட்ட தோஷம், திதி தோஷம், நட்சத்திர தோஷம், கர்ண தோஷம், யோக தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், மாத்ரு பித்ரு தோஷம், கலத்திர தோஷம், சந்தான தோஷம் அப்படின்னு எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் கவலையே பட வேணாங்க. அவங்க வாழுற காலத்தில் செய்கிற ஒவ்வொரு விசேஷத்தையும், முக்கியமான காரியத்தையும் நல்ல முகூர்த்தம் தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வாழ்நாளில் அவரோட ஜாதக தோஷங்கள்லாம் அடிபட்டு போகும். எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அவருக்கு மற்றவங்களோட பெரிய அதிகமான நற்பலன்கள்லாம் உண்டாயிரும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற சிறந்த முகூர்த்தம், அதாவது சரியான முகூர்த்தம் உங்களுக்கு சரியான தோஷ பரிகாரமாக வேலை செய்யும். இதுக்கான அத்தனை நுணுக்கங்களும் ஜோதிடத்தில் இருக்குது. அப்புறம் ரொம்ப சிறப்பான காரியத்தில் நீங்கள் செய்கிறீங்க, அப்போ தொடர்ந்து தடை உண்டாயிட்டே இருக்குது. பெரிய காரியங்களை பண்ணுறீங்க, ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்கீங்க, இதை நிறைவேற்றி ஆகணும், ஒரு ட்ரீம் மாதிரியான விஷயம், ப்ராஜெக்ட் மாதிரியான விஷயம், நீண்ட கால தொலைநோக்கு சம்மந்தப்பட்ட பெரிய விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது தொடர்ந்து தடையாகிட்டே இருக்குது. அப்படின்னா நீங்கள் யாரோட கூட்டணி வச்சு அதை செய்கிறீங்கிறத கவனத்தில் பார்த்துக்குங்க. அதனால் உங்களுடைய அடிப்படையான ஜனனத்துக்கான உண்மையான வெற்றின்னு ஒன்று இருக்குங்க. அதை தடை செய்கிற விஷயங்கள் தினசரி நீங்கள் யாரோடலாம் அசோசியேட் ஆகுறீங்களோ, யாரோடலாம் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ அதனால் தடைப்படும். சில நேரத்தில் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல தடை ஆகுது அப்படின்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நீங்கள் யாரோட இதை கூட்டணி வச்சு நீங்கள் காரியத்தில் செய்கிறீங்கன்ட்டு. அதனால் உங்களுக்கு தடை செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள்னு சில நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரக்காரர்களோட இந்த குறிப்பிட்ட விஷயங்களில் கூட்டு வச்சுக்கிட்டு செய்யாதீங்க. மற்றபடி நீங்கள் எல்லோருடைய நட்பு கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய லைஃப்லேயே சொல்லக்கூடிய பெரிய டார்கெட்டு, எனக்கான பெரிய ட்ரீமு, என்னுடைய ப்ராஜெக்ட்டு, இதுக்காகத்தான் நான் வாழறேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆகாததை விளக்கணும், ஆகக்கூடியதை சேர்க்கணும். அதில் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு ஆகக்கூடியவர்களை மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் இல்லாட்டினா அந்த நட்சத்திரக்காரங்க தன்னை அறியாமல் தடை செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த தடைகள் தானும் கெட்டும் வனத்தையும் கெட்ட மாதிரி ஆக்கிடும். அதாவது தானும் கெட்டு போயிடும், தனக்கும் அதோட பலன் இருக்காது, கூட யாரோட சேர்ந்தாலும் அவங்களுக்கும் அந்த பலனை தராது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். உங்களுக்கு எப்பவுமே உதவி பண்ணக்கூடிய நட்சத்திரம், சகாயம் பண்ணுற நட்சத்திரம், உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய நட்சத்திரம், உங்களுக்கு எதுவும் செய்ய மனசார தயாராக இருக்கிற நட்சத்திரக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் வழிபாடுகளை, பரிகாரங்களை சேர்த்துக்கிட்டு செய்யாமல் தனியாக செய்யுங்க. அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும். ஜோதிடர் சொல்கிற பரிகாரம் எல்லாமே பலிக்குங்க. தப்பாக செய்கிறதுனால தாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி பலியை தள்ளி போகுது. ஒரு ஜோதிடரை பார்த்த பிறகு நீங்கள் செய்கிற பரிகாரங்களை கொஞ்சம் கவனம் வச்சா போதும், கண்டிப்பாக உங்களோட இலக்கில் முன்னேறிடுவீங்க. இந்த உலகமும் உலக மக்களும் சாத்வீக சமாதானத்துடன் அமைதியாக வாழவும், தாங்களும் தங்களுடைய சந்ததியினரும் வாழ்வாங்கு வாழவும் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த ஆதி மகாசக்தியை அடிபணிந்து வேண்டுகிறேன். வணக்கம்.